பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படுறதுல தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம் தேவனுடைய வசனங்களை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு பக்தியாய் சாட்சியாய் வாழ வேண்டும். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா அநேக நேரங்களில் வசனங்களை கை கொண்டு நடக்கிறோமா? ஏன் தேவனோடு கூட உறவு இல்லாமல் போகிறோம்? ஏன் அந்த உறவு நமக்கு கட்டாகிறது? தேவனுடைய உறவை நாம் விட்டு போய் எங்கே வாழப்போகிறோம்? இன்றைக்கு தேவ பிள்ளைகளை தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். தேவ உறவிலை நிலைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உறவில் நான் நிற்கும்போது தேவன் தாமே நம்மளை வழிநடத்த வல்லவராக்கா. எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் வாசிப்போம். சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரில்லான பூமியுமாக இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்க்க வேண்டும். நானே எல்லாம் பண்ணுவேங்க, ஏங்க கர்த்தர் இடத்துல போக மாட்டீங்க? ஏங்க கர்த்தர் இடத்துல இருக்க மாட்டீங்க? கர்த்தர் பாருங்கள், உங்களுக்கு காரில் இருந்தாரா? உனக்கு ஒரு வெளிச்சமாக வரலன்றோம். வேணுங்க உங்கள் வாழ்க்கையில் தடைன்னு சொல்லும்போது தடைகளை நீக்கி போடல, பிரச்சனைன்னு சொல்லும்போது பிரச்சனையை மாற்றி போடல. அப்போ ஏங்க ஆண்டவர்கிட்ட வருவதில்லை? ஏன் ஆண்டவரை தேடுவதில்லை? இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைகள் வந்தால் போதும், அந்த நன்மைகள் பின்னாடியே பின்தொடர்வாய் மாறிடும். எங்க நன்மைகள் பின்பாக நம்ம ஓடுற கூட்டம் கிடையாதுங்க. வசனம் சொல்லி பாருங்கள், நன்மையும் கிருபை என்னை தொடரும் என்று சொல்லுங்க. ஏன் பின்னாடி ஒன்றா அதுவாக நம்ம கண்டி நான் அது பின்னாடி போக மாட்டேன். எப்பவுமே நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்து விட்டால் அந்த நன்மை பின்னாடியே ஓடுது. ஒரு வீட்டை கட்டிட்டிங்கன்னா அந்த வீட்டு பின்னாடியே ஓடுது. அந்த வீட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வீட்டினுடைய காரியங்கள். ஒரு பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னால் அந்த திருமணம் பண்ணிட்டுனா அந்த பிள்ளை பின்னாடியே பார்த்து அந்த மருமகளே பற்றிக்கொள்வது, அந்த மருமகளோடு கொஞ்ச நாள் பார்த்து அதெல்லாம் பிரச்சனையை ஏன் மாறு தெரியுமா? ஒரு நன்மை நடந்துவிட்டால் நன்மை பின்னாடி நீ ஓடாத, நன்மை செய்த தேவன் பின்னாடி ஓடிப்பார். உன் பின்னாடி இன்னும் நன்மைகள் பின்தொடரும், கிருபை உன்னை பின்தொடரும். ஏன்னா இவைகளை கொடுக்கிற தேவனுக்கு பின்பாக நான் சொல்வதனால அவைகள் என் பின்னாடி வருகிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், கர்த்தருடைய சந்ததி என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். ஏன் என்ன நடக்குது? தேவன் நமக்கு காரில் இருந்தாரா? இல்லையே. தேவன் நமக்கு பனியை போல இருந்தார், ஒரு வெளிச்சமாக இருந்தார். ஏன் இப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற நாம் நிறைய நேரங்களில் நன்மை பெற்றுக்கொண்டு தேவனை மறக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறோம். நல்ல வீடு கட்டிட்டீங்க, ஏசியெல்லாம் போட்டுட்டீங்க, இப்போ குழுன்னு படுக்கிறீங்க. ஒரு நாள் அந்த புழுங்கின ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது காலையில் ஜெபம் பண்ணி உட்காந்துப்பேன், பாடுவேன், நெருக்கப்படும் போது கண்ணீரோடு இருக்கும்போது தேவன் அப்படி மயம்படுத்தினேன். ஆனால் இன்றைக்கோ இப்பொழுதோ சுகமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு பெரிய வீடு, இன்றைக்கி நல்லா இருக்கு பாருங்க. கர்த்தர் சுகமான இடத்தை கொண்டு வந்து வச்சாரா? நன்றி சொல்ல கற்றுக்கொள். நான் நன்றைக்கே அவ்வளோ நன்றி சொன்னேன் என்று சொன்னால் இன்றைக்கு அதை விட அதிகமாய் நான் நன்றி சொல்வேன். இன்னும் அதிகமாய் சிந்தித்து பார்க்கணும். ஏன் நான் அப்படி செய்யாமல் போயிட்டேன்? ஏன் அப்படி தேடாமல் போயிட்டேன்? நானே எஜமான், நான் எப்போ வேணாலும் ஏஞ்சிக்கலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். அப்படி இருக்கக்கூடாது. ஏன் அப்படி இருக்குன்னா, வசனத்தை மறக்கிற ஒரு கூட்டம், வசனம் இல்லாமல் போவதனால அவங்க வாழ்க்கை தரத்தில் குறைவுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் அவங்க வாழ்க்கை பாருங்கள் நிறைய நேரத்தில் குறைவு வருது. ஏன்? நிறைய நேரத்தில் மார்க் 4:15 நீங்க வாசிங்க பாருங்க. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். கவனிங்க, இந்த வழியருகானவர்களாய் காணப்படுகிற ஒரு கூட்டம் பாருங்க, வசனத்தை கேட்டவுடனே எடுத்துட்டான்னு சொன்னா அவங்க தேவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள், தேவனோடு கூட ஐக்கியப்பட மாட்டார்கள். தேவனை தேடத்தை விட நானே எல்லாம் பார்த்துங்க, நானே எல்லாம் செய்வேங்க. ஒரு நாள் பாருங்கள், எதை தொட்டாலும் ஒரு ஸ்தோத்திரத்தை தொடுவாங்க, எதை கை வச்சாலும் ஸ்தோத்திரம்வாங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்தோத்திரமும் கிடையாது, ஜபமும் கிடையாது, பாடலும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன்? என்ன நடந்து என்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது? யோசிச்சு பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த வசனம் உனக்குள்ளே தங்கியிருக்குமானால், இந்த வார்த்தை உனக்குள்ள நிலைத்திருக்குமானால், இந்த வார்த்தை உன்னை தேவனோடு கூட இணைத்திருக்கும். இப்போ வார்த்தை என்ன பண்ணல, கேட்டீங்க, அது உடனே என்ன பண்ண எடுத்துக்கொள்ளப்படுது. சாத்தா என்ன பண்ணுறான்? வசனத்தை வேறு விதமாக எடுத்துட்டான்.
சபையில் கூட நிறைய பேர் வசனத்தை கேட்பாங்க, அப்போ தான் தலையை சொறிட்டு. சபையில் கூட வசனத்தை அப்போ தான் பிள்ளைங்க போனால் திரும்பி பார்க்குறது, அப்போ தான் ஒருத்தவங்க எழுந்துடக்கூடாது நின்றக்கூடாது. ஏன்னா சாத்தா என்ன பண்ணிட்டான், யார் மூலியமாக வந்திருக்கான், 2 கொம்பு வச்சு வெளியில் நாய் மாதிரி உள்ளே வந்து நிற்கிறது கிடையாது. அவன் நம்ம சபையில் இருக்க ஜனங்கள் மாதிரி என்ன பண்ணுவான், டக்குன்னு எழுந்து நிற்பான். உன் கவனம் எங்கே இருக்கும், ஃபுல்லாக அந்த பக்கமாக தான் திரும்புவான். வசனம் சொல்லும் போது அதை உற்று கவனிக்கணுன்ற எண்ணம் தெரியாது. நிறைய பேருக்கு என்னென்னா, எனக்கு எல்லாம் வசனம் தெரியும், எனக்கு தெரியாத வசனமே கிடையாதுன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு தங்களை பெருமையாக அன்னி கொடுது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எத்தனை முறை வசனங்களை கேட்டாலும் அத்தனை முறை என்ன பண்ண, வசனத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்கணும். இந்த வார்த்தையில் ஏன் கூட என்ன பேச விரும்புகிறார், எனக்கு என்ன போதிக்கிறார், எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் நிறைய டைமில் நம்ம என்ன பண்ண, அந்த வசனத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் போவதனால நம்முடைய வாழ்க்கையில் குறைவை நாம் சந்திக்கிறோம். நிறைவுள்ளவாய் மாறுவதில்லை, நிறைவு நமக்கு கிடைப்பதில்லை. இன்றைக்கி இவ்வளோ ஜெபம் பண்ணுற பாஸ்டர், இப்படியே தான் இருக்கிற பாஸ்டர், காரணம் என்ன, உனக்குள்ள வார்த்தை இல்லை. மனிதர்கள் பேசின எல்லா வார்த்தையும் உள்ள தங்கியிருக்கும், ஆனால் எது இல்லாமல் போயிடுச்சுன்னா தேவ வார்த்தை இல்லாமல் போயிடும். கர்த்தருடைய சந்ததியாரை பார்த்து சொல்ல, சந்ததியாரே நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணுங்க, சிந்தித்து பாருங்க. வசனத்தை சிந்தித்து பாருங்க, வார்த்தையை சிந்தித்து பாருங்க, அவர் என்ன சொல்லியிருக்கார் என்பதை பாருங்க. இதை சிந்தித்து பார்க்காத போது வாவும் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 32:15 பார்த்தீங்கன்னா, அங்கே பார்க்கும்போது எசுரா என்ன பண்ணனா, கொழுத்து போயிட்டான். கொழுத்து போனதுனால பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், தேவனை யார் என்று கேட்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடின கூட்டம் இன்றைக்கி வார்த்தையை விட்டு போயிடுச்சு, வார்த்தையை விட்டு விலகுது. நீ அன்றைக்கி வளர்ச்சினே அணிஞ்சிட்டேன்னு நினைக்கிறியா, நான் வளர்ந்துட்டேன், எனக்கு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், அதனால் என்னதுக்கு வசனுங்க இல்லைங்க. அன்னைக்கு தேடுந்த விட இன்றைக்கி அதிகமாக தேட வேண்டுங்க. நான் எவ்வளவு உயர்ந்தாலும் இந்த உயர்வுக்கு காரணம் தேவன். இந்த வார்த்தைகள் தான் என்னை உயர்த்தியது, இந்த வார்த்தைகள் தான் என்னை தேற்றியது. சிந்தனை அப்படி செய்ய வேண்டும், வார்த்தைகளை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும், வார்த்தைகளை நீ அதிகமாக தியானிக்க வேண்டும், வார்த்தையோடு நீ ஐக்கியப்பட வேண்டும். வார்த்தையுடைய உறவு உனக்கு ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் இருக்கும்போது தான் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். கவனிங்க, தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு போயிட்டான். வேணாம், எனக்கு இந்த தேவன் வேணாம். கொழுத்து போனதுனாலேப்பா, உன்னை நல்லா வச்சதுனாலேப்பா, உனக்கு அந்த உயர்வு கொடுத்ததுனாலேப்பா தேவனை விட்டு மறக்கிற. தேவனை விட்டு மறக்கிறனா தேவனை விட்டு போகிற, ஆலயத்துக்கு தான் போகிற தவறான பழக்கம் ஒன்றும் இருக்குது உனக்கிட்ட. முன்ன இருந்ததை விட இன்னும் பரிசுத்தமாக இருக்கணுமே, பக்தியாக இருக்கணுமே, தேவனை தேடக்கூடிய கூட்டம். வசனத்தை மறந்துட்டாயா, வசனத்தை விட்டுட்டியா, தேவன் என்ன செய்ய போகிறான்னு நினைக்கிறியா, நீயே எஜமானா மாட்டியா, ஒரு நாள் இந்த எஜமான் வந்து நிற்பார் என்று சொன்னால் என்ன பதில் சொல்லுவேன். இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறேன்னா, ஏன் வசனத்தை நான் மறக்கிறேன், இந்த வார்த்தையை ஏன் விட்டு விலகிறேன், இந்த வார்த்தையை விட்டு விலகும் போது உலகப்புறமான காரியங்களே நீ கொழுத்தவனாய் மாறுவேன். நீ கொழுத்ததுனால தான் இப்படி எல்லாம் செய்கிறேன். தொலைத்துட்டாயா, இன்றைக்கி நீ இப்படி மாறிட்டியா, தேவனை விட்டுட்டு விலகிறாயா, இன்றைக்கி தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இதயம் இருக்கணும். கவனிங்க, ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினாங்க. உன்னை ரட்சிக்கிறதுக்கு ஒரு கண்மலை யாருன்னா இந்த வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தை என்ன பண்ணது, ஒழியாது என்று சொன்னார். வானம் ஒழியும், பூமி ஒழியும். இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க வானமா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க பூமியா, ஆமாங்க அது ஒழிஞ்சு விடுங்க. வார்த்தை சாதாரணமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ஒழியாது, ஸ்ட்ராங்கான. ரட்சிப்பின் கண்மலை என்ன பண்ணிட்டாங்க, அங்கே விட்டுட்டாங்க. அப்போ அங்கே ரட்சிப்பு இல்லாமல் போகும். ரட்சிப்பின் கண்மலையை நீ அசட்டை பண்ணுறியா, யார் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கா? இன்னைக்கு நீ கேட்கக்கூடிய வசனத்தை எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படி போதித்து ஒரு நாள் என்னை இவ்வளோ பரிசுத்தமாக நடத்தி பக்தி உள்ளவனாய் மாற்றி நான் ஜபிக்கும் போது என் ஜபத்தை கேட்ட ஒரு தேவன் நீரல்லவா. சிந்தித்துப்பார், சிந்தித்துப்பார், யோசித்துப்பார், அவைகள் மேலே கவனம் வைத்துப்பார். அவைகள் தான் உன்னை உயர்த்தது, அவைகள் தான் உன்னை ஆசீர்வதித்தது, அவைகள் தான் உனக்கு மேன்மை கொடுத்தது, அவைகள் தான் உன்னை உயர்த்தியது. கர்த்தருடைய பிள்ளைகளை 2 சாமுவேலில் நீங்கள் பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்தில் 7-9 வாசிக்கும் போது அங்கே நீங்கள் பார்க்கும்போது தாவீதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். தாவீது தான் வளர்ந்த போது, ராஜாவாய் உயர்ந்த போது, ஒரு மேன்மையுள்ளவனாக காணும்போது அன்றைக்கு தேவனை மறக்கிறார், ரட்சிப்பின் தேவனை மறக்கிறார். அன்றைக்கு தேவன் வழிநடத்தின தேவனை மறக்கிறார். மறந்ததுனால தான் என்ன பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். பச்சை வேலை பார்க்கிறார், அவளோடு தொடர்பு வைக்கிறார். அவள் என்ன பண்ணுறார், சொந்தத்துக்கு கொண்டு வந்துட்டார். அவள் என்ன பண்ண, தனக்கு மனைவியாக மாற்றிட்டார். இந்த 7, 8, 9 நீங்கள் பார்க்கும்போது நாத்தான் குறுக்கிடுவார், குறுக்கிட்டு அவரோடு கூட பேசுவார்.
உனக்கு ஒரு தேவன் இருந்தாரே தாவீதே, அந்த தேவன் உன்னை நடத்தினாரே, உனக்கு அவர் உதவி செய்தாரே, உன் தேவையெல்லாம் சந்தித்தாரே. அப்பொழுது தான் உனக்கு ஞாபகம் வந்து என்னை நடத்தின ஒரு தேவன் இருந்தாரே, ஏன் நான் அவரை மறந்தேன், நான் ஏன் அவரை விட்டுட்டேன். வார்த்தை பாருங்கள், இவ்வளோ அரைச்சி வச்சிருந்த ஒரு மகனுடைய வாழ்க்கையில் வார்த்தை இல்லாமல் போச்சு, தவறு செய்ய வச்சிச்சு. இன்றைக்கும் அன்னைக்கு அவ்வளோ பக்தியாக இருந்து என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று பேரெடுத்த ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில் வசனம் இல்லாமல் போகும்னா, இன்றைக்கு வார்த்தையே படிக்காமல் வாழ்கிறியே, உன் வாழ்க்கையில் வசனம் இல்லாமல் போகுமே. உன்னை சாத்தான் பாவம் செய்யும்படிக்கு தூண்டுவானே, நீ பாவம் செய்யும்போது உன் தேவனை நீ மறுதளிக்கக்கூடியவனாய் மாறுவாயே. தேவனுடைய வார்த்தைகள் எத்தனை வந்தாலும் என்ன பண்ணுவேன், அப்படியெல்லாம் வாழ்ந்தால் முடியுமா, அப்படியெல்லாம் நடந்தால் முடியுமான்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை புறக்கணித்து தள்ளுவாயே. ரட்சிப்பின் கண்மலையே நீ என்ன பண்ணுற, அசட்ட பண்ணுகளாய் மாறக்கூடாது. அந்த ரட்சிப்பின் கண்மலை உங்ககிட்ட பேசும்போது அதற்கு நீ செவி கொடுத்து, என் தேவனே நான் பாவம் செஞ்சிட்டேன்பா, நான் அப்படி நடந்துட்டேன்பா, நான் அப்படி வாழ்ந்துட்டேன்பா, என் வாழ்க்கையை மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்கணும். நாத்தான்வேல் தாவீதை நோக்கி என்ன பண்ணுறாரு சொல்லும்போது, யார் அந்த மனுஷன், நீ தான் அவன் சொல்லும்போது அவர் உணர்வடைந்தார். எனக்கு ரட்சிப்பை கொடுத்து எனக்கு இவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்த ஒரு தேவனையாய் நான் மறந்தேன், அந்த தேவனையாக விட்டு விலகினேன், அந்த தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று உணர்வடைந்தார். தன்னை மாற்றிக்கொள்ள பிரயாசப்பட்டார். தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தார், அழுகுகிறார், புலம்புகிறார். 51 சங்கீதத்தை என்ன பண்ணுறார் சொல்கிறார், நான் இப்படிலாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க 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 மன்னிச்சிடுங்க. வசனத்தை விட்டு விலகின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை குறைவுகள் வருது பார்த்தீங்களா, எத்தனை குறைவு. இன்றைக்கி சிந்தித்துப்பார், சிந்தித்துப்பார், நீ யோசித்துப்பார், என்ன பண்ணின்னு இருக்க, உன் சிந்தனை எதுக்கு கொடுக்குற பாருங்கள். ஒரு மனிதன் அடிபட்டு விழுந்து கிடக்குனா, ஏன்டா நான் ஏன் தெரியல இப்படி வந்து விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம், ஏன் அப்படி விழுந்தேன்னே தெரியல. அப்போ யோசிச்சானா கரெக்டாக, ஓஹோ நான் இங்கே போயிட்டு இவன் கூட வந்ததுனால தான் நான் இப்படி விழுந்தேன், நான் அப்படியே வீட்டுக்கு போயிருந்தா கரெக்டாக இருப்பேன். அந்த சிந்தனை பாருங்கள், அவனுக்குள்ளே எங்கே தவறு செஞ்சானுக்கு. இன்றைக்கி நீ சிந்தித்து பார், எனக்கு தேவன் இவ்வளோ உயர்வாக இருக்க, எனக்கு மேன்மையாக இருக்க, ஆண்டவர் எனக்கு காருள்ள போல் ஒரு நாளும் இல்லையே, அவர் எனக்கு வெளிச்சமாக இருந்தார், ஏன் நான் அவரை விட்டு விலகிற. அப்போ அவரை விட்டு விலகுனா நீ இருளுக்குள்ளே போகிறவனாய் மாறுகிறான், இருள் உன்னை ஆட்கொள்வதாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளையே, நீ வெளிச்சத்துக்குள்ளே வா, வெளிச்சம் உன்னை பிரகாசிக்கட்டும், வெளிச்சத்தின் நிழலை நீ இருக்கணும். தேவன் உன்னை நடத்தணுமா, இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீ காத்துரு, தேவனுடைய பாதத்தில் அமரு, தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவரக்கான். சங்கீதத்தில் 119 148 நீங்கள் வாசிங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். கவனிங்க, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படிக்கு, தியானம் செய்வதற்காகவே, அதை என் உள்ளத்துக்குள்ளே வைத்துக் கொள்வதற்காக குறித்த ஜாமத்தில் என் கண் விழித்து கொள்ளும். அவருடைய கண் அப்படி விழித்துதான். உன் கண் இன்னைக்கு விழிக்குதா? பைபிள் படிக்கணும் நான் தூங்கிட்டான், தேவனோடு கூட ஐக்கியம் நான் தூங்கிட்டான், இன்னைக்கு சொல்லு, விழித்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா, வசனத்தோடு ஐக்கியப்பட கிருபை தாங்கப்பா, இந்த வசனத்தை விட்டு நான் விலகாதபடிக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, நீர் என் எஜமான ஆண்டவர், நீர் தான் என்னை நடத்தினவர் ஆண்டவர், இம்மட்டமாக நான் நீங்கள் பசுமாய் பக்தியாக வாழுகன்னு சொன்னால் நம்முடைய கிருபை ஆண்டவர். நான் உங்களை உதைச்சி தழுகுனா இருக்கக்கூடாது, உங்களை விட்டு விலகனா இருக்கக்கூடாது, எனக்கு ரட்சிப்புக்கு கொடுக்குற கண்மலை நான் அசட்டை பண்ணக்கூடாது. தாவீது தன் வாழ்க்கையில் அப்படி நடந்தபோது தன்னை தாழ்த்தி திரும்ப தேவ சமூகத்துக்கு வந்தார். நான் கூட வருகிறேன்னு சொல்லிட்டு வாங்க, கர்த்தருங்களை ஆசீர்வாதம். பரலோக பிதாவே, இப்பொழுதும் உங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் பக்தி உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ கிருபை தாரும், அவர்களை நீர் நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் உமக்குள்ளாக வேறு நிற்க வேண்டிய கிருபையும் பலத்தையும் தந்து நீர் ஆஸ்வதி. ஏசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.